ஆத்தா என்ன பண்றீங்க? இது தண்ணி போக மாட்டேங்குதா? தண்ணி பில்லுங்க தண்ணியே போகாது. சரி சரி. ஒரு தெரிஞ்ச கட்டவுனே தெக்கால காட்டுக்கு போய் பூரா புல்லு தச்சு அதனால செதுக்கிறேன். எல்லா வரப்பும் செதுக்கணுமா? இல்லைங்க, ஒரு வாய்க்கா செதுக்கணும். தெக்க 2 வாய்க்கா செதுக்கணும். சரி சரி சரிங்க. மேலால செதி கொடுங்க. இந்த ஒரு தண்ணி தானே, ஏன் போய் ஆழமா செதுக்கிட்டு இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? போட்டு வந்தேன். சரி சரி சரிங்க. மேலால செதுக்காத்தா. அப்புறம் என்ன வெள்ளாம வைக்கிறீங்க அடுத்த தடவை? பாக்கல தண்ணி எப்படி இருக்கு, தண்ணி பாக்கு போட்டு கம்பு நடலாம் இருக்கேன். சரி சரி. ஏதோ ஒன்று நட வேண்டியதே, சும்மா போட்டு என்ன பண்றது? என்னத்த இது எதுக்காத்த இந்த கம்பி? பன்னிகளுக்கு பாதுகாப்பு. பன்னிக கம்பி பார்த்தா ஓடிடு. கம்பி பார்த்தாலும் ஓட மாட்டேங்குது. கீழையும் கட்டி இருக்கு காவத்தலையில. ஏதோ இந்த வாட்டி அழிமாட்டம் இல்லை. ஆமா, கம்பி கட்டியே போட்டுச்சு. அப்படிதான் பாஸ்போர்ட் காவத்தலையில கீழே கட்டி விட்டுருக்கேன். பூரா செதுக்கினாதானே நான் கட்டிக்காது. தெற்கு வடக்கு பூரா செதுக்கணும். அதெல்லாம் செதுக்கிட்டா கொஞ்சம் நெருங்க போகும். தண்ணி மரம் சட்டன்னு ஓடு. நம்மளுக்கு போய் நாளைக்கு தண்ணி மரம் இன்னைக்கு செதுக்கினா தானே. நாளைக்கு தண்ணி முறையா? நாளைக்குன்னு தெரியல, நாளான்னைக்குன்னு தெரியல. சரி கொடுங்க. அப்புறம் என்ன? அதனாலதான் வந்து கலக்க. நானும் போய் மாட்டுக்கெல்லாம் ஆணுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறேன்னாத்தான் எல்லாம் அடிச்சு போட்டு சாணி எடுத்து எல்லாம் கழுவிட்டு போட்டு வந்தேன். போய் சாடு போட்டு ஆணுக்குள் காடு வேற தண்ணி எடுத்து விடணும். போய் ஆணுக்குள் காடு தண்ணி எடுத்துட்டு கட்டிட்டு ஆமா தண்ணி எடுத்துட்டு தண்ணி கட்டிட்டு தண்ணி எடுத்து விடணும். போவாது. பில்லு செதுக்கு வந்தே தொலைஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏனாத்தான் சரி, என்ன பண்ற? சரி கொடுங்க. நானும் போய் மாடு தண்ணி கட்டி தண்ணி எடுத்துடுறேன்.